வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வருஷனியோட ஒரு சின்ன ஸ்கூல் ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஆக்டிவிட்டி தான். அதாவது பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுற அந்த வேஸ்ட்டை வச்சு ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எனி ஆப்ஜெக்ட், நம்ம என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ராயிங்கு, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் கலர் பென்சில்ஸ் எல்லாம் எடுத்து ஷார்ப் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். வர்ஷினி தான் எல்லாம் ஷார்ப் பண்ணிகிட்டு இருந்தா. இது எல்லாமே இந்த கலர் பென்சிலோடது. அதுக்காக ஒரு சார்ட் எடுத்து ஆஃபாக கட் பண்ணி அதை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக ஒரு சின்ன ட்ராயிங். இது ஒரு பார்பி கேர்ள் வேணும்னு வர்ஷா கேட்டிருந்தா. வர்ஷினி வந்து ஒரு ட்ரீ இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தா, நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு. சும்மா ஒரு பென்சில் ஆர்ட் மாதிரி அதை வரைஞ்சி, ஏன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்குங்கிறதுக்காக வரைஞ்சிட்டு இப்போ அந்த பென்சில் ஆர்ட் வச்சு ஏதோ ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். இது வருஷம் அதை ஷார்ப் பண்ணதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டே இருந்திருந்தா. இதான் அந்த ஆர்ட். இப்போ வந்து வர்ஷா வந்து அவளுடைய இமேஜுக்கு வந்து கலர் பண்ணிகிட்ருக்கா. அதாவது அது வந்து கீழே வந்து அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு பென்சில் ஷேவிங்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். மற்ற பாட்கள்லாம் வந்து சும்மா நார்மல் கலரிங் தான். அதுக்காக வர்ஷா அதோட ட்ரெஸ் மேலே டாப் போர்ஷன் வந்து கலர் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் இதெல்லாம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. எதனாலும் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து வர்ஷினிக்கு ஒரு சின்ன ஸ்கெட்ச் மாதிரி, அதாவது ஒரு சின்ன ட்ரீ மாதிரி. அந்த ட்ரீக்கு வந்துட்டு வர்ஷினி கலர் பண்ணிகிட்டு இருந்தா. இதுதான் வர்ஷினி அது கலர் பண்ணியிருந்தா. கீழே வந்து க்ரீன் கலர்லேயும் அந்த ட்ரீக்கு வந்து ப்ரௌன் கலரும் கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கு மேலே வர்ற இதுக்கு தான் வந்துட்டு நம்ம பென்சில் ஷேவிங் கொடுக்க போகிறோம். அது மாதிரி அந்த டால் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி டால் டிசைனில் இருந்துச்சு. அதுக்காக இப்போ அதுதான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஷார்ப் பண்ணி வச்சுருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து வர்ஷினிக்கு வந்துட்டு ட்ரீங்கிறனால ஒரு சர்க்கிள் போர்ஷன்லேயே வந்துட்டு அந்த ஷேப்லேயே வந்து, அதாவது ஒரு பென்சிலை வந்து ஃபுல்லாக ஷார்ப் பண்ணி ஒரு சர்க்கிளாக வர்ற டிசைன்லேயே கொடுத்துட்ருந்தோம். ஸ்கர்ட்க்கு வந்து அந்த பொசிஷனில் இல்லை, சின்னதாக கொடுத்துட்ருந்தோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு க்ளூவில் ஒரு இமேஜ் பார்த்துருந்தோம். சர்க்கிளாக இருந்துச்சு. கொஞ்சம் டீசெண்டாக ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த டிசைன்லேயே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துட்ருந்தோம். இதையெல்லாம் அவங்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த பார்பிகள் ஸ்கர்ட் போர்ஷனுக்கும் ஸ்லீவ் போர்ஷனுக்கும் ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துருந்தோம். இது வந்துட்டு ட்ரீயையும் கடைசியில் அதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த இமேஜு. ஃபைனலாக அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து நேமும் அவங்களுடைய கிளாஸோட செக்ஷனும் எழுதிட்டு இருந்தாங்க. அது சும்மா இது மாதிரி கொடுத்துருந்தோம். இது வந்து பார்பிகள். இப்போ வர்ஷா வந்து அவள் அந்த ஆர்ட்டோடைய நேமும்
அவளுடைய நேமும் எழுதிட்டு இருந்தா செக்ஷன் எல்லாமே. அது அவள் அதை பார்க்கக்கூடாதான், எனக்கு காமிக்காத அப்படின்னு சொல்லி அவள் பார்த்து எழுதுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கை காமிச்சிட்டு இருந்தா, ஹாய் சொல்லிட்டு இருந்தா. இதுதான் ஃபைனலாக அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. ஒரு சும்மா ஒரு டான்ஸ் ஆடுற இது மாதிரி. இது வந்து ட்ரீக்கு, அதோட இது அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இதுதான் ஃபைனலாக அதோட ஃபினிஷிங் லுக்கு. இது வந்து அந்த பார்பிகள் டான்ஸ் ஆடுற மாதிரி, இது வந்து அந்த ட்ரீ வந்து இருக்கிற மாதிரி. ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு.